ஹே காய்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி மார்கழியோட 19வது நாள். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. என்கிட்ட இருக்க எல்லா கலரையும் வச்சு ஏதாவது ஒரு கோலம் போடணுன்னு ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு இன்றைக்கி நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சதுனால நான் இந்த மாதிரி ஒரு கோலம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். சிலர்லாம் இந்த 3D கோலம்லாம் போடுறாங்க. எனக்கு அந்த அளவுக்குலாம் வரல. பட் நான் ட்ரை பண்ணேன். என்கிட்ட இருக்க கலரை வச்சுட்டேன். ஓரளவுக்கு வந்ததுன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் வேலை நடந்திருக்கிறதுனால என்னால் பெரிய கோலம்லாம் போட முடியல. சீக்கிரமாக வேலை முடிச்சுட்டு நான் பெரிய கோலம்லாம் போடலான் இருக்கேன். கண்டிப்பாக அதையும் அப்டேட் பண்ணுவேன். என்னோடய 48 நாள் முருகருக்கான பூஜையும் ஒரு சைடு நடந்துட்டு தான் இருக்குது. இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை அதாவது மார்கழி மாதத்தோடு முடிஞ்சாலும் 48 நாள் பிப்ரவரி 1ஆம் தேதி தான் முடிக்கும். ஏன்னா 1ஆம் தேதி தான் எனக்கு தைப்பூசன்றதுனால அன்னைக்கு நான் படையெல்லாம் வச்சு முருகருக்கு நான் என்னோடய விரதத்தை முடிப்பேன். அடுத்த வருஷமும் நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிப்பேன். இந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கவங்க நீங்களும் கண்டிப்பாக தைப்பூச விரதம் இருங்க. உங்களுக்கு நல்ல மாற்றம் வரும். நான் டெய்லியும் வெத்தலை தீபம் போடுறதுனால டெய்லியும் வெத்தலையும் மாற்றிடுவேன். இன்றைக்கும் அந்த மாதிரி நேற்று போட்ட வெத்தலையை நான் காமிக்கிறேன். இது இன்றைக்கி போட்ட வெத்தலை தீபம் ரொம்ப அழகாக இருக்குல்ல. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் அந்த ரோஜா பூ வச்சது ரொம்ப அழகாக இருந்தது. சிலர்லாம் வெத்தலைக்கு ரோஜா பூலாம் வைக்கிறது போல் வேல் வைக்கிறீங்க. என்கிட்ட அந்த அளவுக்கு பெரிய வேல் இல்லை. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் என்கிட்ட பெரிய வேல் கிடையாதுன்ட்டு. நான் தைப்பூசம் முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக ஒரு நாள் முருகர் கோயிலுக்கு போவேன். அப்போ நான் கண்டிப்பாக பெரிய வேல் வாங்கலான்னு தான் இருக்கேன். முருகர் பணத்தில் கண்டிப்பாக வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் வேலுக்கு அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வெத்தலை தீபமே ஏற்றுவேன். வெத்தலை தீபம் வச்சுட்டு வெத்தலையை நல்லா கீழே வச்சுட்டு இல்லைன்னா உங்களுக்கு கிடைச்சுன்னா தட்டுலேயும் வைக்கலாம். நீங்கள் தட்டில் வச்சுட்டு அதுக்கு மேலே குங்குமஞ்சள் வச்சுட்டு அதுக்கப்புறமா தீபம் ஏற்றுங்க. ரொம்ப ரொம்ப நின்று அழகாக எரியும். அந்த வெத்தலை தீபம் எரியறதுலேயே நம்ம மனசு ரொம்ப அமைதியாகும், சாந்தமாக இருக்கும். அந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்ட எதுவும் சொல்ல வருதுன்னு இருக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சிருக்கவங்க பாருங்களேன், ரொம்பவே அந்த நாள் சுறுசுறுப்பாக இருக்கும், தூக்கம் வராது, ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நம்மளுக்கு ஏதோ நம்ம மனசில் ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, அப்படி இருக்கும்போது கூட நம்ம காலையில் அந்த சாமி கும்பிட்றப்போ ரொம்ப நிம்மதியாக இருக்கும். மனசு ரொம்பவே அமைதியாக இருக்கும். நம்மளுக்கு என்ன வேணுன்றதில் நம்ம கிளியராக சாமிக்கிட்ட வேண்டுவோம். நம்மளுடைய எந்த ஒரு யோசனைகளும் நம்ம மனசில் வராது. நம்ம சாமி கும்பிட்றோமா, சாமி மட்டும்தான் நினச்சிட்ருப்போம். இந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்ட பேசும், நம்ம பிரபஞ்சக்கிட்ட பேசுவோம். ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளை சுற்றியே இருக்கும். நீங்கள் காலையில் எழுந்துச்சி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பூஜை ரொம்ப 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 நல்லபடியாக போச்சு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு அமைதியாக இருந்தது. இது என்னோடய 2வது வருஷம் தைப்பூச விரதம். எனக்கு கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் தான் நான் இந்த வழிபாடை பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி சாமி கும்பிட்டு பாருங்கள். உங்களுக்கும் நல்லதே நடக்கும். நம்புங்க. உங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வமோ அதையே நம்புங்க. வாழ்க்கை நிச்சயமாகவே பாசிட்டிவாக மாறும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு. அப்புறம் என்ன, கோயிலுக்கு போகலாமா? இன்றைக்கி நானும் எப்பவும் போல் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. ஆல்ரெடி நிறைய விளக்கு ஏறி இருந்துச்சு. காற்று பயங்கரமாக அடிச்சதுனால விளக்கு ஏற்றவே முடியல. அப்படி இப்படின்னு ஏதோ பண்ணி விளக்கு ஏற்றிட்டேன். கொஞ்சம் திரி பெருசாக வச்சுருந்தாங்களே இதில். அதுக்கப்புறம் எனக்கு துளசி தான் பிரசாதமாக கொடுத்தாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.